மத்திய மாநில அரசு எஸ்சி/எஸ்டி ஊழியர் நல சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். மத்திய மாநில அரசு எஸ்சி/எஸ்டி ஊழியர் நல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சுந்தரம் தலைமை தாங்கினார். துணை செயலாளர் இசக்கிமுத்து முன்னிலை வகித்தார். பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி வரவேற்புரை ஆற்றினார். ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஹரிராம் தொடங்கி வைத்தார். முன்னாள் கவுன்சிலர் சுடலைக்கண்ணு முடித்து வைத்தார். இதில் மணி, சிவபெருமாள், அழகு, முருகையா, பாலசுந்தரம், தினகரன், செந்தில்குமார், முத்துக்குமார், ராஜேந்திரன், ஜெய்சங்கரன், செல்வரத்தினம், மாரிசெல்வம் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், பட்டியல் சமூக மக்களை வஞ்சிக்கும் எஸ்சி உள்ள ஒதுக்கீடு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்க நிறுவன தலைவர் மாரியப்ப பாண்டியன், பொருளாளர் நாட்டாமை மாரியப்ப பாண்டியன், தமிழ் விடுதலை கழக மாநகர மாவட்ட செயலாளர் முருகன், தேவேந்திர சேனா இயக்கத்தின் நிறுவன தலைவர் ராஜி பாண்டியன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் மாவட்ட பொருளாளர் விஜய் நன்றி கூறினார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பினை கிரிமிலேய ரத்து செய், கிரிமிலேய ரத்து செய், எஸ்சிஏ உள்ஒதுக்கீடு ஆதரிக்க வேண்டும் என்ற தீர்ப்பை உடனடியாக ரத்து செய், உடனடியாக ரத்து செய். கிரிமிலேய சட்டத்திற்கு எஸ்சிஏ உள்ஒதுக்கீடுக்கு உடனடியாக சிறப்பு சட்டம் மத்திய அரசை நிறைவேற்றிடு, உடனடியாக நிறைவேற்று. இதுதான் எங்கள் கோரிக்கை. ஏற்க வேண்டும் மோடி அரசு. கோரிக்கைகள் ஏற்காவிட்டால் தீவிரமாகும், தீவிரமாகும் போராட்டங்கள் தீவிரமாகும்.